சிறப்பும் கொண்ட ஒரு நகரமாகும். புதுக்கோட்டை மாவட்டம் 1974ஆம் ஆண்டு புதிய மாவட்டமாக மலர்ந்தது. ஆனால் அதற்கு 62 ஆண்டுகளுக்கு முன்னரே புதுக்கோட்டை நகராட்சி உருவாக்கப்பட்டது. 1912ஆம் ஆண்டில் துவக்கப்பட்ட புதுக்கோட்டை நகராட்சி 100 ஆண்டுகளை இந்த ஆண்டு நிறைவு செய்திருக்கிறது. 10.82 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தோற்றுவிக்கப்பட்ட இந்நகராட்சி தற்போது புதுக்கோட்டை ஊராட்சி பகுதி முழுவதுமாக இணைத்து எல்லை விரிவாக்கம் செய்யப்பட்டு 21.95 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக உயர்ந்துள்ளது. எல்லை விரிவாக்கம் செய்யப்பட்டதன் காரணமாக 42 வார்டுகளாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள புதுக்கோட்டை நகராட்சியில் தற்போது 180 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள், 6355 தெரு விளக்குகள், 2 பூங்காக்கள், ஒரு பேருந்து நிலையம், 43 பள்ளி கட்டிடங்கள் மற்றும் பிற அலுவலக கட்டிடங்கள், 10 நீர்த்தேக்க தொட்டிகள் ஆகிய உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளன. இந்நகரத்திற்கான பாதாள சாக்கடை திட்டம் அமைத்திட எனது முந்தைய ஆட்சி காலத்தில், அதாவது 7/2/2006 ஆணையிடப்பட்டது. தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் 3 கீழ் பணிகள் செயல்படுத்துகின்றன. இப்பணிகள் அனைத்தும் 30/6/2012 நிறைவு பெற்று பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். புதுக்கோட்டை நகராட்சி பகுதிகளில் சாலை அமைத்தல், மழைநீர் வடிகால்கள் அமைத்தல், திடக்கழிவு மேலாண்மை மற்றும் குடிநீர் பணிகள் முதலான பல்வேறு பணிகளை மேற்கொள்ள 2011-12ஆம் ஆண்டில் ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் மற்றும் இதர திட்டங்களின் கீழ் கட்டமைப்பு வசதிகளுக்காக 16 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை நகராட்சி 100 ஆண்டுகள் நிறைவு செய்யும் இந்த ஆண்டில் 100ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என புதுக்கோட்டை நகர்மன்றம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மேலும் 100ஆண்டு விழா காணும் இத்தருணத்தில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்பாடு செய்திட அரசிடம் நிதி உதவி கோரி புதுக்கோட்டை நகர்மன்ற தலைவர் கடிதார். நகராட்சி 100 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளது என்பது பெருமைக்குரிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாகும். இதனை நினைவு கூறும் வகையில் புதுக்கோட்டை நகராட்சியின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக சிறப்பு உதவித்தொகையாக 50 கோடி ரூபாய் வழங்க எனது தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 100 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதையொட்டி 100ஆண்டு விழா நினைவு தூண் மற்றும் 100ஆண்டு விழா வளைவுகள் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான நோயாளிகள் சென்னைக்கு வந்து சிகிச்சை பெறும் அளவுக்கு தமிழகத்தில் மருத்துவ முறைகள் மிக பெரும் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் தேமுதிக உறுப்பினர் சேகர் பேசிய போது குறுக்கிட்டு விளக்கம் அளித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, டெல்லியை இந்தியாவின் அரசியல் தலைநகரம் என்றும் மும்பையை இந்தியாவின் வர்த்தக தலைநகரம் என்றும் சொல்வது போல் சென்னையை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று சொல்லும் அளவுக்கு தமிழகம் மருத்துவத்துறையில் வளர்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவில் ஒவ்வொரு மாநகரத்திற்கென்று, ஒவ்வொரு மாநில தலைநகரத்திற்கென்று சில சிறப்புகள் உள்ளன. டெல்லி என்றால் பொலிட்டிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள். மும்பை என்றால் பிஸ்னஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள். சென்னை என்றால் ரீட்டைல் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்வார்கள். அது முன்பு. இப்போது ரீட்டைல் கேபிட்டல் மட்டுமல்ல, ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா கூட சென்னை தான்.
மாண்புமிகு உறுப்பினர் சேகர் அவர்களின் பேச்சை நான் கவனித்து கொண்டே வந்தேன். ஏதோ இந்த அரசை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக, இந்த மருத்துவத்துறையை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த சம்பவங்களை குறித்து வைத்துக்கொண்டு அவற்றை பெரிதுபடுத்தி குற்றஞ்சாட்டுவது போல் ஒரு தொனி தோன்றியது. மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், அவர் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும், இந்தியா முழுவதிலும் இருந்து, ஏன் வெளிநாடுகளிலிருந்து கூட சிறப்பான மருத்துவ சிகிச்சை வேண்டுமென்றால் பல நோயாளிகள் சென்னையை நோக்கித்தான் வருகிறார்கள். டெல்லியிலிருந்தும் வருகிறார்கள். மிகப்பெரிய விவிஐபி என்று சொல்லக்கூடிய தலைவர்களும் இங்கேதான் வருகிறார்கள். வெளிநாடுகளிலிருந்து பலர் சிகிச்சைக்காக டெல்லி செல்வதில்லை, மும்பை செல்வதில்லை, அவர்களுடைய அயல் நாடுகளில் உள்ள மருத்துவமனைகளுக்கு செல்வதில்லை. சென்னையில் தான் சிறப்பான மருத்துவ சிகிச்சை பெற முடியும் என்பதற்காக இங்கே வருகிறார்கள். ஆகவே உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு குழு போட்டிருக்கிறார்கள், 2 குழு அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி உத்தரப்பிரதேசத்தை போல இங்கே தமிழ்நாட்டிலும் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு உறுப்பினர் யோசனை சொல்கிறார். தமிழ்நாட்டை பார்த்து மற்ற அனைத்து மாநிலங்களிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில்தான் இங்கே சிகிச்சையும் மருத்துவத்துறை நிர்வாகமும் இருக்கிறது என்பதை நான் அறுதியிட்டு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் அனைத்தையும் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக தரம் உயர்த்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். மாண்புமிகு தேமுதிக உறுப்பினர் இப்பொழுது முதலமைச்சர் குறிப்பிட்டது தனியார் மருத்துவமனைகளை பற்றி. அரசு மருத்துவமனைகளுக்கு அயல் நாடுகளிலிருந்தும் இந்தியா முழுவதிலிருந்தும் யாரும் வருவதில்லை என்று குறிப்பிட்டார். அதுவும் தவறான தகவல். என்னுடைய முந்தைய ஆட்சி காலத்தில் 2001 முதல் 2006 வரையிலான ஆட்சி காலத்தில் சென்னை ஜிஹெச் ஜெனரல் ஹாஸ்பிட்டலை முழுவதுமாக புதுப்பித்து மிக அதிநவீன கருவிகளை எல்லாம், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கி அங்கே பொருத்தி மிக பெரிய தனியார் மருத்துவமனைக்கு இணையான சிகிச்சை அங்கே அளிக்கப்பட்டு வந்தது. இது உண்மை. ஆனால் கடந்த 5 ஆண்டு கால திமுக மைனாரிட்டி ஆட்சி காலத்தில் இந்த சென்னை பொது மருத்துவமனையை சீரழிய விட்டு விட்டார்கள். நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஓராண்டு கூட நிறைவு பெறவில்லை. மீண்டும் சென்னை ஜிஹெச் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மருத்துவமனைகளை எல்லாம் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக நாங்கள் கொண்டு வந்து காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக உள்ள சென்னைக்கு வெளிநாட்டில் இருந்தும் பலர் சிகிச்சை பெற்றுச் செல்வதால் தமிழர்கள் தலை நிமிர்ந்து நிற்கும் நிலை தற்போது உருவாகியுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டார். நாம் எல்லோரும் தமிழர்கள்.